அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாமினுடைய லேட்டஸ்ட் கேஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் திட்டமிட்டபடி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற வீடியோவை வெளியிட்டிருந்தோம். இப்போ இந்த லேட்டஸ்ட் கேஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க முடியாது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் போட்டித் தேர்வை தள்ளி வைக்க கோரிய மனு, முதுகலை ஆசிரியர் போட்டித் தேர்வை தள்ளி வைக்க முடியாது. உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, தேர்வை தள்ளி வைக்க கோரிய மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்தது. அப்போ இந்த எக்ஸாமுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி எப்படியாவது தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அரசினுடைய முடிவில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எக்ஸாமுக்காக படிச்சிருப்பீங்க, ஒரு தைரியத்தோட கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். நல்லா உட்காந்துட்டு நினச்சிங்க ரிவிஷன் பண்ணுங்கள், நல்ல ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். கடவுள் மேலே பாரத்தை போட்டுருங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். கடவுள் மேலே நம்பிக்கையோடு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இது நியூ சிலபஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக கேட்க மாட்டாங்க. எல்லாமே மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மொத்தமாக 150 கொஸ்டின். அப்போ அந்த 150 கொஸ்டின்ஸுக்கு மினிமம் 1 மினிட்டுக்கு மேலே யாருமே எடுக்க முடியாது. அதனால் கொஸ்டின்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸ்மால் ப்ராப்ளம், சரிங்களா? டைரக்ட் கொஸ்டின், மோஸ்ட்லி டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் நினச்சதை விட எந்த தடவை எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். அதனால் பதட்டப்படாமல் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஒரு நாள் 2 நாள் நல்ல ரிவிஷன் பண்ணுங்கள், சரிங்களா? நியூ டாபிக்ஸ் எதுவுமே படிக்காதீங்க. படித்த டாப்பிக்கை நல்ல ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நல்லா மெமரி பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல மார்க்ஸை கொடுக்கும். 100 மார்க்ஸை ஏம் பண்ணுங்கள். எஜுகேஷன் மெத்தடாலஜி, இந்த ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி, எதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அதை நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா பிறகு அதில் மார்க் இல்லாமல் போயிடும். சப்ஜெக்டில் மார்க் வந்துடும், அதில் மார்க் இல்லாமல் போயிடும். அதனால் எல்லாத்துலேயுமே ரிவிஷன் பண்ணி விட்டுருங்க. இந்த எக்ஸாமை நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த தள்ளி வைக்கல, ரிவிஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த முறை கண்டிப்பாக எக்ஸாம் வரும். அதனால் இப்போ படிக்கிறது அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எதுவுமே வாழ்க்கையில் இதோட நின்று போகிறது இல்லை. அடுத்தடுத்து எக்ஸாம் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ சப்போஸ் படிக்க முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக வரும், சரிங்களா? இப்போ ரிட்டைர்மெண்ட் நிறையா இருக்கும். அடுத்த வருஷம் நிறைய ரிட்டைர்மெண்ட் இருக்கும். அதனால் இது ரொட்டேஷன், வேக்கண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது யூஜிடிஆர்பி போடுவாங்க, அடுத்தது பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் யாருமே வருத்தப்படாதீங்க. உங்களுடைய மேக்ஸிமம் எஃபோர்ட்டை எக்ஸாமில் காட்டுங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாமுக்கு கொண்டு போக வேண்டியது இந்த பிளாக் பால் பாயிண்ட் பென்னு, அதே போல் ஹால் டிக்கெட்டு, ஒரு ஐடி கார்டு. வேறு எதுவுமே நீங்கள் கொண்டு போக வேண்டாம். ஸோ இதை மட்டும் கொண்டு போய் நீங்கள் எக்ஸாமை நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். எல்லோரும் வெற்றி பெற போஸ்டிங், கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த முறை அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வெற்றி பெறணும். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.